என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்வதை இன்று நீ கவனமாக கேள். நாளை அமாவாசை விடியலில் நான் சொல்கின்ற செயலை நீ செய்து விட்டாயானால் உன் இல்லத்தின் வெளியிலும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் எப்பொழுதும் ஏற்படாது. உன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்தும் உனக்கு எந்த தீய சக்திகளும் உன்னை வந்து நெருங்காது. இதை மற்ற நாட்களில் நீ செய்வதை விட நாளை அமாவாசை விடியலில் உன் இல்லத்தை சுத்தம் செய்து இதை செய்வாயானால் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு நீ நடப்பாயானால் உனக்கு எந்த குறைகளுமே இருக்காது. உன் வீட்டு பூஜை அறையில் நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் 2 உள்ளது. அதை எப்பொழுதுமே நீ தூய்மையாக வைத்திருப்பது முதலாவது விஷயம். ஆனால் அதிலேயே நீ ஒரு குறைபாடு வைத்திருக்கின்றாய். அதை என்னவென்று சொல்கின்றேன், பொறுமையாக கேட்டு அதன்படி நடந்து கொள். உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்காகவே இந்த அம்மா உனக்காக இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. அத்தனை நல்ல சக்திகளையும் உனக்காக கொடுக்கத்தான் நான் இருக்கின்றேன். ஆனால் அதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? நீ தெய்வத்தை தேடும் பொழுது தெய்வத்திடமிருந்து உனக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்றால், தெய்வத்தின் அருள் உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால், என் குழந்தையே, அதற்கு தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கின்றதா? அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நீ உருவாக்கி வைத்திருக்கின்றாயா என்று சற்று பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பல நாட்களாக செய்து வர முடியாமல் நின்று கொண்டிருப்பது உண்மை. அதற்காக உன்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றோ உன்னை கவனிக்கவில்லை என்றோ அர்த்தம் கிடையாது. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் உன்னுடைய பூஜை அறையிலிருந்து அவர்கள் ஆசி வழங்குவது என்பது நிச்சயமாக பெரிய விஷயம் அல்லவா? தெய்வம் எப்பொழுதும் இல்லத்தில் இருந்து உனக்கு கொண்டு வரும் நல்லாசிகளை வழங்கும் பொழுது உன் இல்லத்தில் எந்த ஒரு துஷ்சக்தியும் ஓடிவிடும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் அங்கே தங்கி இருக்காது. அதற்காகத்தான் இந்த நல்ல செய்தியை முக்கியமான செய்தியாக உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சற்று சிந்தித்துப் பார். எதனால் நம் வார்த்தைகள் இத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது? ஒன்று, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். என் தங்கமே, அந்த 2 விஷயங்களை நான் கவனமாக சொல்கின்றேன் கேள். ஒன்று, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். 2வது, எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பக்குவம். அது எல்லாம் இல்லாமல் எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டுதான் என்ன செய்ய நினைக்கின்றார்? எங்கே நாம் இதை செய்ய தொடங்கினால் இதற்கு பின்னால் பிரச்சனைகள் வருமோ என்று யோசிக்கின்றாயே தவிர, பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நீ யோசிப்பது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை இன்று இருப்பதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீ விட்டு விடுத்தாலும், நான் உனக்கான தேவையான விஷயங்களை எல்லாமே அங்கே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் உனக்கு தெரியப்படுத்துவதற்காக வருவேன். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் உனக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் என் குழந்தை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். தெய்வத்திற்கு பூஜைகளை செய்கின்றாயா? அந்த அளவிற்கு மனத்திருப்தியோடு நீ பூஜைகளை செய்ய வேண்டும். தெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைக்கு எந்த அளவிற்கு தெய்வத்திற்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு நம் இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அம்மா உன்னை எந்த வகையிலும் குறை சொல்லவில்லை. எனக்கு தெரியும் என் குழந்தையின் தெய்வங்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு நீ வணங்குகிறாய் என்று. இருந்தாலும் உன்னை அறியாமல் சில தவறுகள் நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பார்த்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் சிலவற்றிற்கு இதுவே ஒரு காரணமாக மாறிவிட்டது. ஏனென்றால் சில நாட்களில் தெய்வம் வந்து அமர நினைக்கும் பொழுது அங்கே இந்த பிரச்சனைகள் இருந்ததனால் அவர்கள் அங்கே இருக்காமல் உனக்கு மட்டும் ஆசிகளை வழங்கி சென்று விட்டார். அவர்களுக்கு புரிந்து இதை நீ கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம்தான். இன்று நான் இப்பொழுது சொல்லிவிட்ட பிறகு இதை கவனிக்காமல் விட்டேன் என்று நீ சொல்ல முடியாது. அம்மா சொன்ன பிறகு இதில் என்ன விஷயம் இருக்கின்றது என்று நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ விரும்பும் பொழுது அம்மா சொல்கின்ற விஷயத்தை சரியாக செய்துவிட்டால் போதும். நான் சொல்கின்ற முதலாவது பொருள் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் ஒரு மூலையில் ஒரு முக்கில் தெரு ஓட்டை இருக்கின்றன. இந்த ஓட்டையானது தீய சக்திகள் அமர வைக்கக்கூடிய ஓட்டை. நல்ல சக்தியை தங்க விடாமல் விரட்டி அடிக்கக்கூடியது. உடனடியாக அந்த ஓட்டையை அங்கிருந்து அப்புறப்படுத்து. அது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி நிறைய ஓட்டைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, உன் இல்லத்தின் மூலை முடுக்குகளில் இது போன்று இருக்கின்றது. அப்பொழுது தேங்கும் பொழுதும் அதனை நீ சுத்தம் செய்துவிட வேண்டும். எதற்கெல்லாம் நீ மற்ற நாட்களில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதேனும் ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் தெய்வங்களுக்கு பூஜையை செய்ய நினைக்கின்ற நாட்களிலும் இதனை நீ சரியாக செய்துவிட்டாலே போதும். நிச்சயமாக என் குழந்தைக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும். அடுத்ததாக, உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் ஒரு மூலையில் சிக்கி தவிக்கின்றது. அதையெல்லாம் உடனே எடுத்து சுத்தப்படுத்த விட வேண்டும். மலர்களே இல்லை என்றாலும் பரவாயில்லை, காய்ந்த மலர்கள் ஒரு நாளும் பூஜை அறையில் இருக்கக்கூடாது. இதில் எப்பொழுதுமே உனக்கு கவனம் இருக்க வேண்டும். சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதை என்னவென்று ஆராய வேண்டும். அதை என்ன என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்றினால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் சரியாக உன்னை தேடி வந்து கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால்தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் உன் செவிகளுக்கு வந்து சேரும். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அதனால் என் குழந்தையின் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது உனக்கு தெரிய வந்து விட்டது. இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ எதிர்கொண்டு நல்ல மாற்றங்களை
நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். ஐயோ, தவறு செய்து விட்டோமே என்றெல்லாம் பதற்றப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா? நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை தெரிந்து செய்கின்றாயா, தெரியாமல் செய்கின்றாயா என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அம்மா ஒன்றும் தெரியாதவள் கிடையாது. அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை அறியாமல் நடந்தது என்பது எனக்கு தெரியும். அதனால் அதை நினைத்து கவலைப்படாமல், இது போன்ற தவறுகள் இனிமேல் உன் இல்லத்தில் நடக்காமல் நீ பார்த்து கொண்டாலே போதும். எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி இந்த தாயானவளின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கான வெற்றிகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.